ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஈக்விட்டியோட டீட்டெயில்டான சம்மரி தான் வந்து தமிழில் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஆளுங்கிற ஆப்ஷனும் டிக் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் ஈக்விட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெண்டர் ஈக்விட்டி இன் ஜெண்டர் ஸ்டடீஸ் ரெஃபர்ஸ் டு த பிரின்சிபல் ஆஃப் என்ஷூரிங் fairness and justice in the treatment of individuals regardless of their gender. இப்போ வந்து ஒரு ஜெண்டர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜெண்டர்னா பாய் அண்ட் கேர்ள் யாராக இருந்தாலும் வந்து அவங்களோட ஜெண்டரை வந்து கன்சிடர் பண்ணி அவங்களுக்கான ஃபேரான ஒரு ஜஸ்டிஸான ட்ரீட்மெண்ட், ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒரு ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸோடு நம்ம ட்ரீட் பண்ணுறது தான் வந்து ஜெண்டர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஜெண்டர் ஈக்விட்டியில் வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸிங் சிஸ்டமேட்டிக் பேரியர் and imbalance that prevent individual from different gender identities from having equal access to opportunities, resources and rights. ஜெண்டர் ஈக்விட்டி வந்து மெயினாக எதை அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டமேட்டிக் பேரியர்ஸும் இம்பேலன்ஸும். ஜெண்டர் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்குமே வந்து ஃபெமினுக்காக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய இதுதான் வந்து ஜெண்டர் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு சிஸ்டமேட்டிக்கான பேரியர்ஸ் அப்படின்னா தடைகள், அதே மாதிரி ஒரு பேரியரோ இல்லை ஒரு இம்பேலன்ஸ் இருந்ததுனாலும் அதுலேருந்து வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது. அண்ட் ப்ரிவெண்ட் பண்ணி எந்த ஒரு பையன்னா இப்படி தான், பொண்ணுன்னா இப்படி தான், இந்த வந்து பையன் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் செய்யலாம், நீ பொண்ணு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து ஜெண்டர் ஈக்விட்டி வந்து ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், ரிசோர்ஸஸாக இருக்கட்டும் அண்ட் ரைட்ஸ் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஜெண்டர் ஈக்விட்டி. அன்லைக் ஜெண்டர் ஈக்விட்டி which aims to provide the same treatment for all gender. இப்போது ஜெண்டர் ஈக்விட்டியில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஒரு ஜெண்டரையும் வந்து சேமாக ட்ரீட் பண்ணணும். இவங்களுக்கு கிடைக்கிறத வந்து அவங்களுக்கும் கிடைக்கணும், அவங்களுக்கு கிடைக்கிறது இதுவும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஆனாலும் அவங்களோட பேரியரையுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஃபீமேலுக்காக வந்து சில பேரியர்ஸ்லாம் உண்டு. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மென்சுரல் சைக்கிள்லாம் வந்து ஃபீமேல் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் எல்லாமே வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இதெல்லாமே வந்து மென்ஸ் வந்து புரிஞ்சிக்க முடியாது. அண்ட் புரிஞ்சுக்கிட்டாலுமே வந்து அந்த ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் வந்து ஜெண்டர் ஈக்விட்டி. ஜெண்டர் ஈக்விட்டி ரெகக்னைஸ் தட் டிஃப்ரெண்ட் ஜெண்டர் மே ரெக்வயர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் சப்போர்ட் டு அச்சீவ் ஃபேர்னஸ் டியூ டு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டிஸ். இப்போ ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பாய்ஸ் வேறு, கேர்ள்ஸ் வேறு, மென் வேறு, விமன் வேறு அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம். அண்ட் ஜெண்டர் ஈக்விட்டியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான ஜெண்டருக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் சப்போர்ட் தேவை. எதுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேர்னஸும் ஜஸ்டிஸும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்இக்வாலிட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஒரு ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் இன்இக்வாலிட்டியை பேலன்ஸ் பண்ணி ஒரு ஃபேர்னஸான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிறது தான் வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஜெண்டர் ஈக்விட்டியோட கீ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து இது ஜெண்டர் ஈக்விட்டினா என்னென்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கீ கான்செப்டை பார்க்கலாம். ரெகக்னிஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் டிஸ்அட்வான்டேஜஸ். ஒரு ஹிஸ்டாரிக்கல் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறது. ஜெண்டர் ஈக்விட்டி அக்னாலஜஸ் தட் விமன், டிரான்ஸ்ஜெண்டர் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் நான்-பைனரி பீப்புள் ஹாவ் ஃபேஸ்ட் சிஸ்டமேட்டிக் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் அன்இக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரூஅவுட் த ஹிஸ்ட்ரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விமனாக இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கலாம், நான்-பைனரி பீப்புள் எல்லாமே நிறைய சிஸ்டமேட்டிக் டிஸ்கிரிமினேஷனும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு அன்ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ வந்து அந்த வேலையை வந்து பையன் தான் பார்க்கணும், ஸோ பொண்ணுக்கு வந்து இடம் கிடையாது. இதே மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து நிறையா இப்போது
முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது இறந்து போயிட்டாங்க, ஐ மீன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யாராவது வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த சுடுகாட்டுக்குலாம் வந்து கேர்ள்ஸ் எல்லாமே போகக்கூடாது, கொல்லி வைக்கக்கூடாது அண்ட் அதே மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இதே மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன் வந்து விமென்ஸ்க்காக இருக்கட்டும், டிரான்ஸ்ஜெண்டர், நான் பைனரி பீப்புள்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு அன்ஈக்குவல் இருக்குது, நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அண்ட் அதை எல்லாமே வந்து அடியோட நீக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவலிட்டியோட concept. It seeks to correct this imbalance through the targeted measures like affirmative action, quotas and policy reforms. இந்த imbalance எல்லாமே வந்து அது வந்து மெஷர் பண்ணி அதை ட்ரீட் பண்ணணும் அண்ட் அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்குதான் ஜெண்டர் ஈக்குவலிட்டி. ஃபேர் ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம சொன்ன மாதிரி அண்ட் ஃபேரான ஒரு ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ஷூரிங் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஆல் ஜெண்டர் ஹாவ் டு ஆக்சஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன். எல்லா ஜெண்டர்ஸ்க்குமே வந்து ஈக்குவலாக எஜுகேஷன் கிடைக்கணும், ஹெல்த் கேர் கிடைக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கணும் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனும் கிடைக்கணும். ஒரு பொண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு எஜுகேஷனோ ஹெல்த் கேரோ இல்லைனா எம்ப்ளாய்மெண்ட்டோ கிடைக்காம, எம்ப்ளாய்மெண்ட் மீன்ஸ் வேலை, ஒரு ப்ராப்பரான வேலை இல்லை அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், அந்த அரசியல் கட்சிகளெல்லாம் நிற்கக்கூடாது, தேர்தலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே ஜெண்டர்னால் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. This may involve providing additional support to marginalized group to overcome existing barriers. இப்போ மார்ஜினலைஸ்டு பீப்புள் அப்படின்னா ரொம்ப வருஷங்களாக இவங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்னால் வந்து ஒடுக்கப்பட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து நம்ம மார்ஜினலைஸ்டு பீப்புள்னு சொல்லுவோம். அண்ட் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கூட சப்போர்ட் தேவை. ஏன்னா ஆர்டினரி பீப்புளுக்கும் மார்ஜினலைஸ்ட் பீப்புளுக்கும் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பல வருஷங்களாக பல்லாயிரக்கணக்காக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அண்ட் அந்த குரூப்பில் இருந்து வந்த பீப்புளுக்கும் நார்மலாக உள்ள பீப்புளுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கனால வந்து அவங்களுக்காக வந்து அடிஷ்னல் சப்போர்ட் தேவை. எதுக்காகன்னா அவங்களோட பேரியர்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. அட்ரஸிங் ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெண்டர் பேஸ்ட் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா உன்னோட ஹஸ்பண்ட் வந்து அடிச்சா நீ வாங்கி தான் ஆகணும், ஏன்னா வந்து அவங்க வந்து உன்னோட ஹஸ்பண்ட். ஸோ அந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அண்ட் என்ன பண்ணாலுமே அவங்க வந்து ஹஸ்பண்ட், அவங்க வந்து ஆம்பளை, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ வந்து ஒரு பொம்பளை, அதனால வந்து நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அண்ட் அந்த ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸாக இருக்கட்டும், ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதை எல்லாமே வந்து ஜெண்டர் ஈக்குவிட்டி வந்து அட்ரஸ் பண்ணும். இம்ப்ளிமெண்டிங் லீகல் ப்ரொடெக்ஷன் and support system to prevent and respond to gender based violence including sexual harassment, domestic abuse and workplace discrimination. இப்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அண்ட் டொமஸ்டிக் அப்யூஸ் அப்படின்னா வீட்டில் நான் சொன்னேன்ல என்ன அடிதடி அந்த பிரச்சனை எல்லாமே. ஒர்க் பிளேஸ் டிஸ்கிரிமினேஷன், பொண்ணுனா இப்படி தான், பையனா அப்படி தான் இருப்பான், பொண்ணுங்கிறதுனால நீ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒர்க் பிளேஸில் இருக்கிற டிஸ்கிரிமினேஷனையுமே வந்து இந்த ஜெண்டர் ஈக்விட்டி வந்து அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் வயலன்ஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட் வந்து ஜெண்டர் பேஸ்டாக வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. Empowerment and representation. Increase the representation of women and marginalized gender in leadership, politics and decision making process. ஒரு விமெனுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்காக இருக்கட்டும், அவங்களுக்கான எம்பவர்மெண்ட்டையும் ரெப்ரசன்டேஷனையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டர் ஈக்குவிட்டி சொல்லுது. அண்ட் எது மூலியமாலாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, விமெனுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப்பில் இருந்தாங்க, அவங்க விமென் ஒரு லீடராக, அவங்களுக்கு கீழே ஒரு 10 மெயில் இருந்தாங்க அப்படின்னா அந்த 10 மெயிலுமே வந்து அண்ட் அவங்க சொல்கிறத வந்து கேட்டுதான் ஆகணும். ஒரு ஃபீமேல் சொல்கிறத மெயில் வந்து அப்போ கேட்டுதான் ஆகணும். அப்போ லீடர்ஷிப், பாலிடிக்ஸ் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை வந்து அவங்க நல்ல விதத்தில் யூஸ் பண்ணும்போது மக்கள் எல்லாருமே அவங்க சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அண்ட் ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அண்ட் முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வந்து அண்ட் ஒய்ஃபோட பேச்சுக்கு வந்து மரியாதையே இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, அவங்க ஒரு டெசிஷன் எடுக்க போகிறாங்கன்னா ஒய்ஃப்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அண்ட் அப்படி அவங்களே ஏதாவது சொன்னாலும் இவங்க வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. Creating platforms for voices from diverse gender identity to be heard and valued.
அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணணும். அண்ட் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக வந்து நிறையா அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுற வாய்ஸஸ்க்கு வந்து வேல்யூஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்டிகுலராக ஒரு பெரிய டாபிக். இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னா ரெகக்னைசிங் த ஜெண்டர் ஈக்குவலிட்டி intersect with other form of social inequalities. அண்ட் இதில் வந்து ஜெண்டர் செக்ஷனாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவலிட்டியை வந்து எந்த ஒரு சொசைட்டி அப்படிங்கிறது பல ஃபார்ம் ஆஃப் கிளாஸஸில் வந்து இது இணைஞ்சது தான் வந்து ஒரு செக்ஷனாலிட்டி அண்ட் ஒரு சொசைட்டி. அண்ட் அந்த சொசைட்டியில் வந்து ரேஸ், கிளாஸ், எத்திசிட்டி, செக்ஷுவலிட்டி, டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்ம் ஆஃப் சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அந்த இன்இக்வாலிட்டிஸை எல்லாமே வந்து ரெகக்னைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது வந்து ஜெண்டர் ஈக்குவலிட்டின்னு சொல்கிறாங்க. அட்ரஸிங் மல்டிபிள் லேயர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் டு கிரியேட் மோர் காம்ப்ரஹென்சிவ் சொல்யூஷன். இதுதான் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ஜெண்டர் ஈக்குவலிட்டி வந்து எப்பவுமே வந்து அதை வந்து இன்செக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அண்ட் இப்போ தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சொசைட்டியில் வந்து பல விதமான ஒரு குரூப்பாக இருக்கட்டும். அண்ட் அந்த பல விதமான குரூப் அப்படின்னா ரேஸாக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம், காஸ்ட்டாக இருக்கலாம், செக்ஷுவாலிட்டி அண்ட் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு சொசைட்டி. அதே மாதிரி சோஷியல் இன்இக்வாலிட்டிஸை எல்லாமே வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது தான். அது எல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து இன்டர்செக்ஷனாலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவலிட்டிக்கான மெஷர்ஸ்க்கான வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜெண்டர் ஈக்குவலிட்டிக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மெட்டர்னிட்டி அண்ட் பார்ட்னரிட்டி லீவ் டு பேலன்ஸ் கேர் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வந்து ஒரு விமன் வந்து ஒரு பேபியை டெலிவரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா 9 months வந்து வித் சேலரியோட லீவ் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து மென்ஸ்க்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஏன்னா அவங்க வந்து பேபி டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தேவை கிடையாது. இதே மாதிரி வந்து இப்போது கேர்ள்ஸுக்கு ஒரு 2 days லீவு அண்ட் பாய்ஸ்க்கு ஒரு 2 days லீவுன்னா அது வந்து ஒரு ஃபேர் கிடையாது. இப்போ மேபி அவங்க வந்து ஒரு பீரியட்ஸ் டைமிங்கில் இருக்கலாம். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்கும் போது ரெண்டுமே எப்படி வந்து ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறது தான் நம்மளோட ஜெண்டர் ஈக்குவலிட்டி. அண்ட் இதில் வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எஜுகேஷன் சப்போர்ட் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் உமன் இன் STEM ஃபீல்டு டு அட்ரஸ் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி. அண்ட் ஒரு எஜுகேஷ்னல் சப்போர்ட் வந்து வேணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கும் விமென்ஸுக்கும் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஜெண்டர் டிஸ்பாரிட்டியை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக தேவை. ஜெண்டர் கோட்ஸ் இன் பொலிட்டிக்கல்ஸ் அண்ட் கார்ப்பரேட் லீடர்ஷிப் ரோல்ஸ் and legal protection against workplace discrimination based on gender identity and sexual orientation. விமென்ஸ்க்காக இருக்கட்டும் அண்ட் மென்ஸ்க்காக இருக்கட்டும் அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விமென்ஸ்க்கு வந்து ஒரு லீகலான ப்ரொடெக்ஷன் வேணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸில் கூட ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டியாலோ இல்லைனா செக்ஷுவல் ஓரியன்டேஷனோ நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்போ வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து பார்த்ததில் வந்து என்ன ஒத்து போக முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கும் ஜெண்டர் ஈக்குவலிட்டிக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சதுனாலே வந்து உங்களுக்கு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்ன ஜெண்டர் ஈக்குவலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அதில் வந்து ஜெண்டர் ஈக்குவலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஜெண்டர் ஈக்குவலிட்டினா சேம் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் ஜெண்டர். சேம் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆல் ஜெண்டர் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி. ஃபேர் ட்ரீட்மெண்ட் கன்சிடரிங் எக்ஸிஸ்டிங் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ வந்து ஜெண்டர் ஈக்குவலிட்டி அப்படின்னா அவங்களுக்குன்னு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும்ல. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பீரியட்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு வரும் அண்ட் பாய்ஸ்க்கு வந்து இருக்காது. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அந்த டிஸ்அட்வான்டேஜையும் வந்து ஒரு கன்சிடர் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஃபேரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் வந்து ஜெண்டர் ஈக்குவலிட்டி. பட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னா இவங்களுக்கு 2 நாள் லீவ் அப்படின்னா அவங்களுக்கும் 2 நாள் தான் லீவ் அப்படிங்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியோட கோல் என்னென்னா ஈக்குவல் ஆக்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஈக்குவலாக எல்லாருமே எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணும், ஆனால் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவிட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ் பை அட்ரஸிங் ஹிஸ்டாரிக்கல் இம்பேலன்ஸ். இப்போ மார்ஜினலைஸ்டு பீப்புளாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த சமூகத்திலே வந்து காஸ்டிசம் வச்சு ரொம்ப ஒடுக்கப்பட்ட பீப்புள்ஸாக இருக்கலாம். அண்ட் விமென்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் அவங்கெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கல் இம்பேலன்ஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் சப்போர்ட் வேணும்னு சொல்கிறது வந்து ஜெண்டர் ஈக்குவிட்டி.
எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது ஜெண்டர் ஈக்குவலிட்டி. ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஃபார் கேர்ள்ஸ் இன் மேல் டாமினேட்டட் ஃபீல்டு. மெயில் டாமினேட்டடாக இருக்கிற ஃபீல்டாக இருக்கலாம், ஹவுஸாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸாக இருக்கலாம். அண்ட் இந்த சொசைட்டியே வந்து ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியாக இருந்தது அப்படின்னா விமென்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கேர் அண்ட் சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபேர் அண்ட் ஜஸ்டிஸாக தீர்ப்பு கொடுக்கறது தான் வந்து ஜெண்டர் ஈக்குவிட்டி. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் இன் ஜெண்டர் ஸ்டடீஸ். ஜெண்டர் ஸ்டடீஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட மெயினான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, gender equity is a core concept in gender studies as it helps to analyze power structure, cultural norms and institutional barriers but perpetuate gender based discrimination. இப்போ வந்து ஒரு கோர் கான்செப்ட் ஜெண்டர் ஸ்டடீஸ்லேயே ஒரு கோரான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவிட்டி. அதை வந்து எதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணுறதுக்கு, பவர் ஸ்ட்ரக்சர்னால் நம்மளோட ஹையரார்க்கியில் இருக்கிறவங்க, அண்ட் கல்ச்சுரல் நார்ம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேரியர்ஸ் எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெர்ப்டியூட் பண்ணுறதுக்கு. இட் சேலஞ்சஸ் patriarchal system and aims to create a more just and inclusive society by restructuring social, political and economical institution. அண்ட் இந்த பேட்ரியார்கியல் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் ஆதிக்கம் அப்படின்னு அர்த்தம். இந்த மேல் ஆதிக்கம் நிறைந்த சொசைட்டியில் வந்து ஒரு சோஷியல், இந்த சொசைட்டி பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கலை எல்லாமே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் கொண்டது தான் வந்து ஜெண்டர் ஸ்டடீஸ். இவ்வளோதான் ஜெண்டர் ஈக்குவலிட்டிஸ் அப்படின்னா என்ன, அண்ட் இதை தான் அதோட டீட்டெயில்டான சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கேளுங்க. வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.